வணக்கம் அக்ஷரா அண்ணாமலை சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு மே 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் நம்ம மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில் போகாமல் ஒரு கிரகமும் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது எது மாதிரி தாக்கத்தை கொடுக்க போகுதுங்கிறது நம்மளுடைய 18 வருஷம் அனுபவத்தை யூஸ் பண்ணி நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் ஒளி சார்ந்த அந்த கர்ம வினையை கழிக்கக்கூடிய அந்த அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு மே 2020 எப்படி இருக்க போகுதுங்கிற பொது பலன் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், துலாம் ராசிக்காரர்களுடைய அதிபதியாகிய துலாம் ராசியோட அதிபதியாகிய சுக்கிரன் பார்த்திங்கன்னா ராசியவே மே முதல் 2 வாரம் பார்த்து 8ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றுகிறார். மே 15க்கு அப்புறம் அது ஒரு நல்ல விஷயந்தான். வரவேண்டிய வரவுகள், ஷேர் மார்க்கெட் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக, கணவனாக இருந்தால் மனைவியாக இருந்தால் கணவர், பங்குதாரர் மூலமாக வரக்கூடிய சில லாபங்கள் அதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. துலாம் ராசிக்காரர்கள் கொஞ்சம் நல்ல லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள், பிரச்சனை இல்லாத அமைப்புகளாக இருக்குது. இதுவரை செவ்வாய் 6ஆம் இடத்துலேருந்து சில பிரச்சனைகள், உடல் உபாதைகள், சனியோடு சேர்ந்து பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு வருகிறார். ஸோ அதனால் கொஞ்சம் உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்ட சீனியர் சிட்டிசன் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி வரக்கூடிய, உடல் ரீதியான சில தொந்தரவுகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்குது. அது நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா புதன் 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்த்துட்டு இருந்த புதன் இப்போது 8ஆம் இடத்துல போய் சுக்கிரனோட வீட்டில் சுக்கிரனோட சேருவது அருமை. ஸோ எகெயின் சில வெளிநாடு பிரயாணங்கள், தொழிலில் வரக்கூடிய லாபங்கள், பங்குதாரர் மூலமாக வரக்கூடிய லாபங்கள், ஷேர் மார்க்கெட்டில் உள்ள லாபங்கள், அதெல்லாம் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் இருக்குது. அதே சமயத்தில் கல்யாண விஷயங்கள், வண்டி வாகனம், சுப விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஸோ சூரியனும் பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று ராசியை 7ஆம் இடத்துல இருந்தது பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல மாறுறார். ஸோ அதுவும் ஒரு அருமையான அமைப்பு. ஸோ இது மூலமாக என்ன தெரியுதுன்னா, இடமாற்றங்கள் உண்டு, சுப முதலீடுகள் உண்டு, வரவுகள் உண்டு, சில நிதி நிலைமைகள், பணம் போக்குவரத்து, வரவேண்டிய பணம் நமக்கு வரக்கூடிய அமைப்பு அதெல்லாமே கொஞ்சம் நன்றாக இருக்குதுன்னு சொல்லலாம். மீடியா துறையில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும். குரு 9ஆம் இடத்துலேயே பாகிஸ்தானத்தில் இருக்கிறார், சனி 6ஆம் இடத்துல இருக்கிறார், ராகு 5ல் இருக்கார், கேது 11ஆம் இருக்கிறார். ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி ஒரு மாதிரி அமைப்பு இருக்குன்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு 2026 மே மாதம் ஓரளவுக்கு இதுவரை சில விஷயங்கள் எதிர்பார்த்து நடக்காமல் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மெல்ல நாம் நினச்சது ஒன்று வேறு மாதிரி நடந்துருச்சு, ஆனால் இருந்தாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி சில பெனிஃபிட்ஸ் உண்டு. தங்கம், சில பேர்லாம் பார்த்திங்கன்னா தங்கம் வாங்குகிற இல்லத்தரசிகள்லாம் தங்கம் கொஞ்சம் வாங்குறது, நகை கொஞ்சம் பண்ணிக்கிறது, ஷேர் மார்க்கெட் மூலமாக கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறது, கொஞ்சம் ஒரு சொத்தை கொடுத்து நல்ல லாபம் பெறுவது, மாமனார் மூலமாக சில சொத்துக்கள் வருகிறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தசாபுக்திகள் போகும்பொழுது ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிதிபதியும் 8ஆம் இடத்துல இருக்கிறனாலையும், ராஜயோகாதிபதியும் 8ஆம் இடத்துக்கு போகிறனாலையும் மறைமுகமான சில விஷயங்கள் தான் வருமே ஒழிய, நேர்த்தியாக நீங்கள் முடிவெடுக்கும் பொழுது தொழில் மூலமாகவோ அதிலெல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் செகண்ட் இன்கம் கொஞ்சம் ஜென்ரேட் ஆகும். கமிஷன்ஸ், புரோக்கரேஜ், அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நல்லா வரும். ஓரளவுக்கு ஓவராலாக பார்த்திங்கன்னா உடல் உபாதைகள், பிரச்சனைகள், வம்பு வழக்குகளில் பாதிக்கப்பட்டிருந்த கடன் தொல்லைகள், அதெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு சிலதெல்லாம் கொஞ்சம் முடிவு எடுத்து சிலதெல்லாம் முடிகிற மாதிரி வரக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா 6ஆம் இடம் கொஞ்சம் செவ்வாய் சனியோடு சேர்ந்து ஏப்ரல் மாதம் ஃபுல்லாக பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்த அந்த அமைப்பு கொஞ்சம் சரியாகுது. ஸோ அதனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இதுவரை ஒரு மாதிரியான அமைப்பாக ஏப்ரல் மாதம் முழுவதும் இருந்தவங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ், சில வாய்ப்புகள், சில வேலை வாய்ப்புகள், சில மாற்றங்கள், சில ஹோப் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அதை நீங்கள் 2 கையால் பிடிச்சி அதில் மூலமாக வாழ்க்கையில் கொஞ்சம் அடுத்த லெவல் போகக்கூடிய, ஏன்னா குரு பயிற்சி பார்த்திங்கன்னா மே முடிஞ்சு ஜூன் மாதம் வருது. அது 10ஆம் இடத்துக்கு குரு வரார், 2ஆம் இடத்தை பார்க்குறார். கொஞ்சம் கையில் வருமானம் வரக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் காசு வரக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் சில்லறை வரக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக உண்டு. ஸோ அதுக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷனான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா மே மாதம் 2026 குறிப்பாக செகண்ட் ஆஃப் துலாம் ராசிக்காரருக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக அமையக்கூடிய அமைப்புகள் இருக்குதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.
இது பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஊரை வைத்து திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் நம்ம ஒரு ஜாதகத்தை போட்டு அதில் நம்ம துல்லியமாக பார்க்கும் பொழுது அதில் வந்து எது மாதிரி அமைப்புகள் போய் கொண்டிருக்கிறது, எந்த மாதிரி லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், திக்பலம் இருக்கா, ஸ்தானபலம் இருக்கா, திருக்பலம் இருக்கா, நீங்கள் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா, அல்லது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, இப்போ என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, தசநாதனும் புக்திநாதனும் எது மாதிரி அமைப்பில் இருக்கிறாங்க, இது மாதிரி விஷயத்தையெல்லாம் சேர்த்து வைத்து தான் நம்ம பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம், அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம், 3 மாதம், 6 மாதம், 1 வருடம், அடுத்த 2 வருடம்லாம் எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக நம்ம வாழ்க்கை திசை திரும்புகிறது, எந்த மாதிரி சாய்ஸஸ் எடுக்கலாம், எது மாதிரி டைமில் சில முடிவுகள் எடுக்கலாம், எந்த நேரம் எப்படி நம்ம காட்டுது, டிரான்சிஷன் பீரியட் எப்படி இருக்குது, நமக்கு வெளிநாடா உள்நாடா, அரசு உத்தியோகமா, வேலை, கார்ப்பரேட், ப்ரைவேட் செக்டாரா, தொழிலா, எது மாதிரி படிப்பு படிக்கலாம் நம்மளுடைய குழந்தைகள், எது மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு திருமண விஷயங்கள் எப்போ காட்டுது, எப்போ சுப விஷயங்கள் நடக்குது, திருமணத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு எந்த மாதிரி டைமில் அமைப்பு வருது, நமக்கு லேட் மேரேஜா ஏர்லி மேரேஜா, குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்களுக்கு எப்போ எப்படி வருது, எப்போ நம்ம ட்ரீட்மெண்ட்டு போகலாம், ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதா, அதே மாதிரி எப்போ கடன் அடையும், எப்போ பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவோம், எப்போ வந்து நம்ம வீடு வண்டி வாகனம் வாங்குவோம், வாழ்க்கையில் தேவையான ஒரு அத்தியாவசிய விஷயங்களுக்கும் இந்திய வேத ஜோதிடத்திலான அடிப்படையான அறிவியல் சார்ந்த ஒரு சாஸ்திரமாகிய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பலன்கள் எடுத்து அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களை பிரித்து பார்த்து நம்மளுடைய கர்மா என்ன சொல்லுது, எது மாதிரி விஷயங்களில் எப்படி பண்ணால் எப்போ பண்ணால் பெட்டராக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் துல்லியமாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முறையில் நம்மளோட வாழ்க்கையை அமைத்து கொண்டே ஆனால் நம்ம கண்டிப்பாக தேவையற்ற பொருள் விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் எளிதில் நம்மளால் வெற்றி பெற முடியும். அது மூலமாக நல்ல பலாபலன்களை நம்மளால் ஃபேஸ் பண்ணி தேவையற்ற மன கசப்புகள், விரக்திகள், தோல்விகளை தவிர்த்து அந்தந்த நேரத்தில் அந்தந்த விஷயங்கள் பொறுமையாக செய்து வாழ்க்கையில் எளிதில் நம்மளால் நம்மளுடைய கர்மாவின் பிராப்தங்கள் என்ன, தோஷங்கள் என்ன, யோகமான பிளானட்ஸ் என்னவாக இருக்குது, எந்த நேரம் வரைக்கும் நம்ம காத்து கொண்டு இருக்கணும், எப்போ நம்ம வேகமாக போகணும் அப்படிங்கிறதெல்லாம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அந்த ஒளி தத்துவம், எது மாதிரி ஒளி கொடுக்கக்கூடிய கிரகமாகிய குரு, சுக்கிரன், பௌர்ணமி, சந்திரன், இதெல்லாம் நம்மளோட ஜாதகத்தில் எந்த நேரத்தில் வந்து செயல்படுகிறது, எப்போ வரைக்கும் காத்திருந்து நம்ம செயல்படலாம் அப்படிங்கிறதை தெரிந்து நம்ம செயல்படும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குரு வணக்கங்கள், வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம மே மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து ஏப்ரல் மாதத்தில் நிறைய விஷயங்கள் எல்லாத்தோடதுலேயும் நடந்திருக்கும். எதிர்பாராத திருப்பு முனைகள், எவ்வளோ பேருக்கு வந்து நிறைய கஷ்டங்கள், சில பேர்த்துக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டங்கள் நடந்திருக்கும். ஏன்னா ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷனில் தாண்டி இப்போ அடுத்தது மே மாதத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ இந்த மே மாதமாவது நம்மளுக்கு ஒரு விடை தெரியுமா அப்படின்ட்டு வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்குது. ஏன்னா வந்து குரு மாற போகிறனால அதோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே அந்த முந்தைய மாதமான மே மாதத்திலே நடக்க போகுது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ மேஷம் முதல் மீனம் வரை மே மாத பலன்கள் எப்படி இருக்கு நம்ம பார்த்துடலாம். துலாம் ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த மே மாத பலன்கள். ஸோ லாஸ்டா வந்து உங்களுக்கு புது புது விஷயங்கள், அதாவது என்னன்னா லக்னத்தையும் பார்க்கும்போது உங்களோட முயற்சிகள், புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போ குரு பார்க்கும்போது என்ன அப்படின்னா நிறைய கோவில்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே நீங்கள் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அதே மாதிரி வந்து உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களோட முயற்சிகள் வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கும். புதுசாக ஒரு ஸ்டெப்பு, புதுசாக ஒரு ஸ்டடீஸு, ஏதாவது ஒன்று புதுசாக படிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஏன்னா குரு பார்வை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும்போது அந்த இடத்துல புகழும் இருந்திருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் வந்து ஒரு சில புகழ்ச்சிகள் இதெல்லாமே வந்து உங்களை புகழ்ந்து பாடியிருப்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா
நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள காட்டிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தவர்கள் உங்களுடைய புகழ்ந்திருப்பாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு திறமையாக வந்து உங்களுடைய திறமை வந்து வெளிப்படக்கூடிய அந்த திறமை ஸ்தானத்தை வந்து குரு பார்க்கிறார். அப்போ 6ஆம் இடத்தை பார்க்கும்போது தேவையில்லாத ஒரு கடன், நகை வச்சு வந்து பிளச் பண்ணி கடன் எடுக்கிறது, அப்போ ஒரு ரொட்டேஷனுக்கு கடன் வாங்குறது. ஏன்னா வந்து குரு எந்த இடத்தை பார்க்கிறாரு அந்த இடத்தை அதிகரிப்பார் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ 6ஆம் இடம் அப்படிங்கும்போது இந்த கடன் ஆல்ரெடி வாங்கியிருந்தீங்க, அது மூலிமா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. அப்போ லக்னத்தை பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட முயற்சிகள் இருந்தாலும் நீ வரப்போகிற ஜூன் மாசத்துல வந்து உங்களோட 2ஆம் இடத்தை பார்க்க போறார். அப்போ வந்து 2ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய செவ்வாய் வீடு. அப்போ வந்து என்னன்னா வருமானம் ஸ்பீடா வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ புது முயற்சிகள் மூலிமா நீங்க புதுசா ஒரு விஷயத்த படிச்சிருப்பீங்க, அதை வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது மூலிமா நீங்க சம்பாதிக்க போறீங்க. ஏன்னா அதுக்கான அந்த பிளான், அதுக்கான ஒரு அறிவு, அதுக்கான ஒரு தெளிவு, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குரு இந்த காலகட்டத்தில் கொடுத்துருப்பாரு. ஸோ இதெல்லாமே வந்து நீங்க பார்த்துருந்தாலுமே வந்து அடுத்தது வந்து உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஸோ புதுசாக வந்து ஏதாவது ஒரு வாகனங்கள் வாங்கலாம், உங்களுடைய தாய் மூலியமாக ஒரு சொத்துக்கள் இதெல்லாமே நடக்கும். ஸோ திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம், இது எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும். நிறைய பேர் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, வீட்டில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை அதெல்லாமே நடக்கும். பட் இருந்தாலும் சனி 5ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு சில கஷ்டங்கள், என்ன கஷ்டம் அப்படின்னா அந்த தீராத வயிற்று வலி, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அது எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாரு. ஏதாவது ஒரு வயிறு தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும். வெளியில் போகிறது சாப்பிட்றது எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத மசாலா ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சனி ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்தாரு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஜாஸ்தி பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுக்கு பணம் வரும்போது கரெக்டாக அதை வந்து சேமித்து வச்சுக்கோங்க. அதுதான் நான் சொல்ல போகிறேன் துலாம்க்கு. ஏன்னா அனாவசியமாக செலவு பண்ண வேண்டாம். சேமித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி காலில் அடிபட்டுக்கிட்டே இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது வரும்போது எல்லாமே ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ஸோ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கரெக்டாக டாக்டர்ஸோட அட்வைஸ் எடுத்துகிட்டு நீங்கள் மாத்திரை சாப்பிட்டுக்கோங்க. புதுசாக வந்து ஒரு நகை வாங்குறீங்க, புதுசாக வந்து ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா நிதானித்து செயல்படுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய அந்த சூழ்நிலை, ஆல்ரெடி கடன் வாங்கும்போது அது மூலிமா ஒரு ப்ரெஷர் சந்திப்பீங்க. கடன் தீர ஏதாவது ஒரு ரொட்டேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் அனாவசியமான ஒரு வேலைகளில் ஈடுபடுவது தவிர்த்துக்கோங்க. இதை பண்ணணும் அதை பண்ணணும் அந்த பிளானிங் வச்சிங்கன்னா கொஞ்சம் அது வந்து ப்ராப்ளம் ஆகும். ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிட்டீங்க, இதெல்லாம் வேண்டான்னு நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இதுலேருந்து நீங்கள் தப்பிச்சிக்கலாம். ஸோ கணவன் மனைவிக்குள்ளே இந்த பிரச்சனை எல்லாமே இப்போ தெளிவாகி கொஞ்சம் சீர்படுத்துறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் வரப்போகுது. முடிஞ்ச அளவுக்கு சண்டை இல்லாமல் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்க, சண்டை போடாமல் போங்க. ஏன்னா வந்து எல்லாருக்குமே எல்லா கிரகங்கள் வேலை செய்யும்போது நம்ம நிதானிச்சுட்டு செயல்படும் போது அது நல்லா இருக்கும் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் யோசிச்சு ஒரு முடிவை பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே உங்களுக்கு ஃபேவராக இருந்து சிறப்பான வாழ்க்கையை தருவாங்க. மேஷம் முதல் மீனம் வரை இந்த மே மாத பலன்களை வந்து நம்ம பார்த்தாச்சு. இதெல்லாமே வந்து பொது கருத்துக்கள் தான். உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள், கீழே என்னோட நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை. ஏன்னா பொது கருத்துக்களையும் தாண்டி சுய ஜாதகத்தில் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். டிஎன்ஏ படி பிரசனம் படி நம்ம பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கிரகங்களோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்காம நம்ம சொல்லக்கூடாது. ஸோ கிரகங்கள் சுழரும், நட்சத்திரங்கள் சுழராது. அப்படிங்கும்போது நட்சத்திரம் பேஸ் படி நம்ம பார்க்கும்போது எல்லாமே அக்யூரேட்டாக வந்து தெரியும். லைஃப்பில் நிறைய பேர்த்துக்கு நிறைய கேள்விகளுக்கு விடை தெரியாமல் இருக்கும். ஸோ நம்ம நியூமராலஜி படி அந்த விஷயத்த மாற்றிக்கலாம். அதே மாதிரி நிறைய குறியீடுகள் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை எவ்வளோ பெரிய தசாபுக்தி நமக்கு மோசமாக இருந்தாலும் 27 நட்சத்திரங்களில் வந்து நமக்கு ஃபேவராக செய்யக்கூடிய நட்சத்திரங்களை வச்சு அதை இயக்கலாம். நிறைய சூட்சமங்கள் இருக்குது. இப்போ நமக்கு வந்து பணமே வராது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து அவயோக தசை நடக்குது, ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பே இருக்காது, நிறைய பேர் வேலை இருந்திருப்பீங்க. பட் நான் அதற்கான ஒரு குறியீடுகள், நம்பர்ஸ் இதெல்லாமே நான் கொடுப்பேன். அது வந்து ஆக்டிவேட் ஆகும். நம்ம ஜெம் ஸ்டோன்ஸ் போடும்போது ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய எல்லா சூழ்நிலையும் நம்மக்கிட்ட இருக்குது. அதோட சூட்சமம் அறிந்து அதை செயல்படுத்தி அதை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட சுயஜாதகத்தை பாருங்கள், எல்லா பிரச்சனைக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேர்த்துக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களோட சுயஜாதகத்துக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மே மாத ராசி பலன்கள், இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே.
திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு என்ன கிரக நிலவரம், இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் புதன் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. சூரியன் உச்சமாக இருக்கார். ரிஷப ராசியில் சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார். மிதுன ராசியில் குரு இருக்கார். கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதே சமயம் சந்திரன் தன்னுடைய பயணத்தை இந்த மாதம் துலாம் ராசியிலிருந்து துவக்கிறாரு. கும்ப ராசியில் ராகு சஞ்சாரம் பண்ணுறாரு. மீன ராசியில் சனி செவ்வாய் சேர்க்கை. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிரக பெயர்ச்சி மே 11ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சனி பகவான் சனியோடு சேர்ந்த செவ்வாய் விலகி மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரார். அந்த இடத்துல செவ்வாய் புதன் சூரியன் சேர்க்கை ஏற்படுகின்றது. இதில் மே 14ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. மே 14ஆம் தேதி அன்னைக்கு அதே மே 14 புதன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மே 15ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த சூரியன் பயிற்சி தான் வைகாசி மாத பிறப்பு. இந்த மாத கடைசியில் 29ஆம் தேதி அன்னைக்கு புதன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினம், அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, சித்திரகுப்த பூஜை. மே 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். வைகாசி மாத பிறப்பு மே 15ஆம் தேதி அன்னைக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா மே 16 அமாவாசை, அதாவது வைகாசி அமாவாசை அன்னைக்கு தந்தை இல்லாதவர்கள் பித்ருக்களுக்கு கடன் செய்ய வேண்டும். வைகாசி விசாகம் புத்த பூர்ணிமா மே 30ஆம் தேதி அன்னைக்கு. அக்னி நட்சத்திரம் நிவர்த்திங்கிறது மே 31ஆம் தேதி அன்றைக்கி தான் நடக்கிறது. நார்மலாக மே 4ஆம் தேதி ஆரம்பித்து மே 28ஆம் தேதி முடியும். இந்த தடவை ஒரு 3 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுது, அவ்வளோதான். இந்த மாதத்தில் உங்களுடைய தனிப்பட்ட ராசி எப்படி இருக்க போகிறது, எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு அமைய போகிறது அப்படிங்கிறது இந்த கிரக நிலவரத்தை வச்சு தான் சொல்ல போகிறோம். அதனால தான் அது சொல்லும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கான மே மாத ராசி பலன்கள். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பதவியில் மாற்றம் வரும் நேரம். ஆனால் கொஞ்சம் பொறுமை தேவை. என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் அவசரத்தில் சங்கடப்பட்டு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். பொறுமையாக இருக்க வேண்டிய நேரம். அதாவது இந்த வேடன் காட்டுக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல அவன் ஒரு வலையை விரிச்சிருக்கான் அப்படின்னா அங்கே மானோ இல்லை வேறு ஏதோ மிருகமோ சிக்கிற வரைக்கும் அவனுக்கு பொறுமை அவசியம். ஏதாவது சத்தம் கேட்குற மாதிரி இருந்ததுன்னா இவன் பொறுமையாக இருக்கணும். அது மாதிரி நீங்கள் இருக்க வேண்டிய நேரம். நீங்கள் கொஞ்சம் அசைஞ்சிங்கன்னா, கொஞ்சம் அவசரப்பட்டீங்கன்னா காரியமே கெட்டுரும். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க. ஆனால் அதே சமயம் வீட்டிலையும் உங்கள் மற்ற காரியங்களையும் மற்ற வேலைகளையும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களுடைய கடமையை செய்வதில் தவறக்கூடாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எதுக்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது, உறவுகள்கிட்ட பகையை வளர்த்துக்கிறது, இப்படியெல்லாம் இருக்கீங்க. ஆனால் இதில் இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டால், இளைய சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகளை தப்பான விமர்சனம் செய்து சங்கடப்படுத்துகிறீங்க. அவங்க தான் உங்களுக்கு சப்போர்ட். அவங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும். கூட பிறந்தவங்களால் உங்களுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லா இருக்கலாம். கூட பிறந்தவங்களையே நீங்கள் பாதிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு கூட இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் நல்ல அறிவாளியாக இருந்தாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் அவங்க அறிவே அவங்களுக்கு சந்தேகமாக இருந்ததுன்னா அவங்ககிட்ட நீங்கள் கேட்டு பிரயோஜனம் இல்லை. ஆனால் நீங்கள் அங்கே தான் கேட்குறீங்க. மே 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கூட இருந்து கழுத்தறுக்கிற வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. மே 15ஆம் தேதிக்கு மேலே சூரியன் பயிற்சி புதன் பயிற்சி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வார்த்தைகள் அடுத்தவர்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமை காப்பது அவசியம். மாத ஆரம்பத்தில் நீங்கள் படபடன்னு பேசுனீங்கன்னா அது பிரச்சனையை உண்டு பண்ணும். தைரியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் நிதானமான ஆள். நீங்கள் எப்போவுமே யோசித்து இது பண்ணலாமா,
சாதக பாதகங்களை ஆராயக்கூடிய ஆள். ஆனால் நீங்கள் அவசரத்தில் ஏதாவது பண்ண போக அது சங்கடத்தை ஏற்படுத்தும். கூட பிறந்தவங்க உங்களை திட்டினாலும், கூட பிறந்தவங்க உங்ககிட்ட சண்டைக்கு வந்தாலும் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே சமயம் மூத்த சகோதர சகோதரிகளுக்கான உதவிகளை நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள். அதனால் உங்களுக்கு இன்றைக்கி அவங்க இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் லாபஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கார். அதனால் உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் கொஞ்சம் காட்டமாக பேசினா கூட விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதில்லைன்னு ஒரு பழமொழி உண்டு. இந்த மாதம் உங்களுக்கு அது பொருந்தும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமை காப்பது அவசியம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணுறீங்களோ இல்லையோ, அடுத்தவங்களால் உங்களுக்கு நல்லது வருதோ இல்லையோ, யாருக்கும் கெடுதல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த துலாம் ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் அதிகமான செலவுகள் ஏற்பட்டு இருந்தது. இப்போ செலவுகள் கட்டுக்குள் வரக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள்கிட்ட ஒரு தெளிவு வரும். உடம்புல இருந்த வியாதிக்கு தெளிவு கிடைக்கும். உடல் ரீதியான சங்கடத்திலிருந்து தெளிவு கிடைக்கும். என்ன சில பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கொஞ்சம் கோவப்படுவாங்க. அதனால் வாழ்க்கை துணை கோவப்பட்டாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு பொறுமையை சொல்லி கொடுக்கணுமா? ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், துலாம் ராசி மாணவ மாணவிகள் தங்களுடைய நிரந்தர வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். கடல் கடந்த பயணம் நடக்கக்கூடிய மாதம் இது. நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கோ இல்லை வெளியூருக்கு போய் படிக்கிறதுக்கோ இல்லை வேறு ஸ்டேட்டுக்கு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு வருது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. பெற்றோருக்கு செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்கீங்க. இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் புதிய இடமாறுதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளான ஒரே ஒரு பரிகாரம் தான். பழனி தண்டாயுதபாணி, பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுங்கள். அந்த முருகப்பெருமான நிதர்சனமான நிறுத்தமான அருள் உங்களுக்கு தெய்வீக பலத்தை மட்டும் இல்லை, பொறுமையையும் உங்களுக்கு வழங்கிடும். இந்த மே மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி, பாதகமாக இருந்தாலும் சரி, நம்ம சொல்லியிருக்கிற பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க. இதனால் உங்களுக்கு பாதக பலன்கள் குறைவும், அந்த பாதகத்தை எதிர்கொள்ளும் மனோதிடத்தையும் அந்த பரிகாரங்கள் உங்களுக்கு கொடுத்திடும். அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும், அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இது கட்டணம் செலுத்த வேண்டிய சர்வீஸு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். வணக்கம் அக்ஷரா அண்ணாமலை சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மகர ராசிக்காரர்களுக்கு மே 2026 எத்தகைய ஒரு பலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்குறோம். இப்போ பாருங்க, சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகமும் ஒரு மாதிரியான அமைப்பில் இருக்கும் பொழுது எது மாதிரி தாக்கத்தை கொடுக்குதுங்கிறது அந்த அறிவியல் சார்ந்த கலையாகிய இந்திய வேத ஜோதிட அடிப்படையான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி நம்ம பார்க்க போகிறோம். எதையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளெல்லாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு எது மாதிரி பலனை கொடுக்க போகுது, உங்கள் கர்மவினை எப்படி இருக்குது, எது மாதிரி விஷயத்தை உங்களுக்கு ஜாதகத்தில் அடுத்து வரக்கூடிய அமைப்பு கொடுக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு பொதுவான பலன் தான். இப்போ பாருங்க, மகர ராசிக்கு 2026 மே மாதம் எப்படி இருக்குன்னா, ராசி 6ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார் மாதம் முழுவதும். குருவே பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் தான் பயிற்சி அடைகிறார். மே மாதத்தில் எந்த மாற்றமும் இல்லை. 3ஆம் இடத்துல சனி இருக்கிறார். 7 நாள் சனியிலிருந்து நீங்கி இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் ஓரளவுக்கு மீண்டு வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய அமைப்புக்கு வந்துட்டு இருக்கீங்கிறதா உண்மை. 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது இருக்கிறார். இப்போ இது மாதிரி ஒரு ஆண்டு கிரகம் சஞ்சாரம் இருக்கும் பொழுது மாத கிரகம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பார்த்தீங்கன்னா மீனத்திலேயே ராசி அதிபதியோட முதல் 2 வாரம் இருந்து சில மன சஞ்சலங்கள், சில ரெஸ்ட்லெஸ்னஸ், சில கோபதாபங்கள், சில சௌரிய கோளாறுகள்லாம் மே மாதம் 2 வாரம், முதல் 2 வாரம் மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் சனியோட சேருவதனால் கொஞ்சம் அது மாதிரி ஒரு தாக்கங்கள் இருக்குது. ஆனால் மே செகண்ட் ஹாஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனியோட விலகிறது நல்ல அமைப்பு. 4ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துக்கு செவ்வாய் பார்ப்பது தவறு இல்லை. அதே சமயத்தில் புதன் பாருங்க 4 இருந்து 5க்கு மாறி 5ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற சுக்கிரனோட வீடாகிய ரிஷபத்துக்கு வருவது அருமை.
அதே மாதிரி சூரியனும் 5க்கு வரார். அப்புறம் மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் 6ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ சுக்கிரனே 5ஆம் வீட்டில் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது அருமையான ஒரு டைம். ஸோ கோல்டன் டைம் வந்து மே 2nd வீக் 3rd வீக் 4th வீக்லேருந்து வரக்கூடிய செகண்ட் ஹாஃப் ஆஃப் மே மாதம் மகர ராசிக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. காதல் கை கூடக்கூடிய அமைப்பு, குழந்தைகளால் நல்ல கல்யாணமான தம்பதியருக்கு குழந்தைகளால் நற்செய்தி, குடும்பத்தில் குதூகலம், வண்டி வாகனம் சேர்க்கை, வீடை வசதிப்படுத்திக்கிறது, அது மாதிரி பல நல்ல விஷயங்கள், ஆரோக்கியமான விஷயங்கள், கலகலப்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள், சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு மே 2026 குறிப்பாக சொல்லணும்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் மே அற்புதமாக இருக்குது. அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏனோதானோன்னு இல்லாமல் வரவேண்டிய வாய்ப்புகளை கரெக்டாக நீங்கள் உபயோகப்படுத்தி கொண்டு இந்த குரு, சுக்கிரன், அதே சமயத்தில் புதன், அது மாதிரி கிரகங்கள்லாம் நல்ல ஒரு வசதிப்படுத்துவதற்காக ஒரு சுப விரயத்தை கொடுத்து நல்ல வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு நம்ம போகக்கூடிய அமைப்பை கொடுக்குறார். வெளிநாடு விஷயங்கள், வெளிமாநில விஷயங்கள், சுப செலவுகள் இது எல்லாமே இருக்குது. அதே சமயத்தில் வருமானமும் இருக்குது. ஸோ இது அற்புதமான ஒரு காலத்தை நீங்கள் வந்து மகர ராசிக்காரங்க இவ்வளவு தூரம் கடந்த 2-3 வருஷமாலாம் ஜென்மசனி, அஷ்டம சனி எல்லாம் தாக்கி ஜென்மசனி, பாத சனியிலேருந்து வெளியில் வரக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாய்ப்பை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். காதல் விஷயத்தில் இருக்கிறவங்க, காதல் செய்து கொண்டு இருக்கிறவர்கள், காதல் கை கூடக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து பர்மிஷன், கன்சென்ட்டு, ஒத்துழைப்பு, பர்மிஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகளாக உண்டு. அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடிய, மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ரெகக்னிஷன் வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. சுப முதலீடு பண்ணி வியாபாரத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு எக்ஸ்பான்ஷன் பண்ணக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரை கொஞ்சம் மே மாதம் 2 வாரம், மார்ச் மாதத்துலாம் கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள், மன சஞ்சலங்கள் நாள் பாதிக்கப்பட்ட மகர ராசிக்காரங்களுக்கு இது ஒரு நல்ல மாற்றமாக மே 2026 குறிப்பாக சொல்லணும்னா செகண்ட் ஹாஃப் வந்து நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். மாணவர்களும் பார்த்தீங்கன்னா புதன் சுக்கிரனோட வீட்டுக்கு வந்து நல்லா புரிதலோட, ஒரு ஆம்பிஷனோட, கிளாரிட்டியோட, கான்ஃபிடண்ட்டோட படிக்கக்கூடிய அமைப்புகள் மாணவர்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்களா இருந்தாலும் சரி, 10th 12th எக்ஸாம் எழுதுகிறவங்களா இருந்தாலும் சரி, மேற்படிப்புக்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போகிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இந்த டைம் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கணும். இது ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எது மாதிரி தசா புக்திகள் போய்கொண்டிருக்கிறது, உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய நட்சத்திரம் வந்து அவிட்டமா, திருவோணமா, உத்திராடமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து உங்கள் தசாபுக்திகள் எப்படி போய்கொண்டிருக்கிறது, அந்த தசநாதனும் புக்திநாதனும் இப்போ கோச்சாரத்தில் எது மாதிரி அமைப்பில் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய கர்மா எது மாதிரி விஷயத்தை காட்டுது, இந்த பொதுவான பலனை காட்டிலும் இன்னுமே துல்லியமான பலன்கள் என்ன, தசா புக்தி அந்தரம்னு நம்ம பிரித்து தசையை வருட கணக்கில் பார்த்து, புக்தியை 2 வருடம் 3 வருடம் லெவலில் பார்த்து, அந்தரம் பார்த்திங்கன்னா மாத கணக்கில் பார்த்து, சூக்ஷமம் வாரக்கணக்கில் பார்த்து எது மாதிரி விஷயங்கள் நமக்கு காத்திருக்குது, எது மாதிரி பிராப்தங்கள் நம்மளோட ஜாதகத்தில் இருக்குது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு சரி வராதுங்கிறதெல்லாம் தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை திட்டமிட்டு அந்த செயல் அமைப்புகளை வடிவமைத்து அது மாதிரி நம்ம அந்தந்த நேரத்தில் நம்ம செய்து கொண்டே ஆனால் தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்கள் எல்லாம் தவிர்த்து, ஏன்னா வாழ்க்கையில் நம்ம வந்து ஒரு 1000 வருஷம் வாழ போகிறதில்ல. ஒரு 20-25 வயசுக்கு மேலே நம்ம வேலைக்கு வந்துட்டோம், தொழிலுக்கு வந்துட்டோம்னா ஒரு 30-35 வருஷம் மேக்ஸிமம் நம்ம கெரியர் இருக்குது. அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆகிறோம். அதுக்கப்புறம் நம்ம முதல் மாதிரி ஆக்டிவாக இருக்க முடியாது. அந்த 30-35 வருஷம் எது மாதிரி தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது பொறுத்து தான் நம்ம வந்து பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை நோக்கி போகிறோமா அல்லது பிரச்சனையை நோக்கி போகிறோமாங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிகாஷனரி விஷயங்கள் பண்ணோம்னா நம்மளுடைய பிரச்சனைகள் நாம் வந்து தேவையில்லாமல் அதிகப்படுத்தி கொள்ளாமல், எப்படி மழை பெய்யும் பொழுது கொடையை பிடித்து கொண்டு நம்மளை நாமளே கொஞ்சம் பாதுகாத்து கொள்கிறோமோ அதே போல் இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்மளுடைய கர்மாவை தெரிந்து கொண்டு அது எது மாதிரி விஷயத்தை காமிக்குது, நம்ம என்ன பிறவி பயன் என்ன, எந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம பிறந்திருக்கோம், எது நமக்கு நேச்சுரலாக நல்லா வரும், எது நமக்கு ஃபார்ச்சுனேட்டாக
யோகமாக இருக்கிறது, எது நமக்கு அவயோகமாக இருக்கிறதுங்கிறதெல்லாம் பாஸ்டில் நம்ம என்ன நடந்ததுங்கெல்லாம் பேசி சிங்க் ஆகி இப்போ ப்ரெசண்ட்டுக்கு வந்து நெக்ஸ்ட்டு போகக்கூடிய ஷார்ட் டேர்ம் ஃப்யூச்சர் என்ன, அடுத்தது வரக்கூடிய லாங் டேர்ம் ஃப்யூச்சர் என்ன அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைப்புகளை திட்டங்களை தீட்டி அதுக்கு சேர்ந்த மாதிரி செஞ்சோம்னா சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நல்ல பலன் அனுபவிக்கலாம். நம்ம இந்த மாதிரி பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போய் நம்ம கர்மாவை மாற்றிட முடியும் அப்படிங்கிறதுல சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பெரிய நம்பிக்கை இல்லை. ஆனால் என்ன விஷயம் எப்படி நடக்குது, எது மாதிரி எது விஷயங்கள் காட்டுதுங்கிறது தெரிந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி மென்டலாக ப்ரிப்பேர்ட் ஆகி நம்மளுடைய பிராப்தங்களை நம்ம அதிகரிக்க முடியும், நம்மளுடைய பர்சன்டேஜ் ஆஃப் சக்ஸஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், அதிகரித்துக்க முடியுங்கிறதை நாம் தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் நம்மளுடைய விஷயங்கள் வேலையா தொழிலா, காதல் திருமணமா அரேஞ்ச் மேரேஜா, வெளிநாடா உள்நாடா, கவர்மெண்ட் ஜாபா ப்ரைவேட் செக்டாரா, எது மாதிரி அமைப்புகள், இது மாதிரி ஒருத்தர் ஒரு வயசுக்கும் நமக்கு கேள்விகள் நிறையா இருக்குது, நம்மளுடைய சாய்ஸஸ் நிறையா இருக்குது. அதுக்கு வேணுங்கிற விஷயம்தான் கரெக்டாக நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக ஃபில்டர் பண்ணி அதில் போனோம்னா தேவையற்ற சமய வரைகளை தவிர்த்து எளிதில் எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குரு வணக்கங்கள், வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம மே மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி வந்து ஏப்ரல் மாதத்துல நிறைய விஷயங்கள் எல்லாத்தோடதுலயும் நடந்திருக்கும். எதிர்பாராத திருப்பு முனைகள், எவ்வளோ பேருக்கு வந்து நிறைய கஷ்டங்கள், சில பேர்த்துக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டங்கள் நடந்திருக்கும். ஏன்னா ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன்ல தாண்டி இப்போ அடுத்தது மே மாதத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ இந்த மே மாதமாவது நம்மளுக்கு ஒரு விடை தெரியுமா அப்படின்ட்டு வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்கு. ஏன்னா வந்து குரு மாற போறனால அதோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே அந்த முந்தைய மாதமான மே மாதத்திலே நடக்க போகுது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ மேஷம் முதல் மீனம் வரை மே மாத பலன்கள் எப்படி இருக்கு நம்ம பார்த்துடலாம். மகர ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த மே மாத பலன்கள் பொதுவாக வந்து இந்த லாஸ்ட் ஒரு 2.5 years to 3 years வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் ஆயிருக்கும் நிறைய பேர்த்துக்கு. ஜுவல் பிளச் பண்ண இதை வந்து நிறைய சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் இதை சொல்லி அடுத்தது என்ன நடக்கும் நான் சொல்லிடுறேன். சொத்து, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேலை விடுறது, அதாவது என்னென்ன நடக்கக்கூடாது எல்லாம் அப்படியே தொடச்சி வலிச்சுட்டு போயிருக்கும். பணம் வரும், ஒரு சைடு வரும், அப்படியே அதுக்கு மேலே செலவாகும். கடன் மேலே கடன், கடன் மேலே கடன், டாப் அப்பு, இப்படியே ஒரு ரொட்டேஷன்ல இருந்திருப்பீங்க. நினச்சி பார்க்கக்கூடாத எல்லா பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு 3-12 ஓகேங்களா. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் இடத்துல இருந்து ஓகே 7ல் தானே நிற்கிறாரு அப்படின்னா உங்களுடைய சனி வீட்டுக்கு வந்து குரு பாவி, அவர் வந்து 7ஆம் இடத்துல இந்த பாவியோட பார்வை தான் கொடுத்துருப்பாரு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறது, நம்ம இதை வந்து எப்படி கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு வந்து இருக்கு இல்லைங்களா. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா 6ஆம் இடத்துல இருந்த குரு வந்து இந்த பிரச்சனையெல்லாம் கொடுத்துருப்பாரு. ஏன்னா வந்து பாவிகள் மறைந்தால் நல்லதான, குருவே வந்து மறைந்தாலும் அதற்கான ஒரு விஷயங்கள் கொடுப்பாரு. 6ஆம் இடம் வேலைகளை செஞ்சிருப்பார். கடன் வாங்குறது, கடன் மூலியமாக பிரச்சனைகளை சந்திக்கிறது, அது மூலியமா கோர்ட்டு கேஸ், ஸ்டே ஆர்டர்ஸ் இந்த மாதிரி போறது. அதே மாதிரி 6ஆம் இடம் அப்படிங்கிறது வேலை. நிறைய பேருக்கு அதுதான் நான் சொன்னேன், அந்த வேலை வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கும். நிறைய பேர் வந்து வேலை மூலியமா நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும். நாடு விட்டு நாடு வர்றது, இப்போ உங்களுக்கே தெரியும் உலக ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். அது மூலிமா எத்தனையோ பேர்த்துக்கு வந்து வேலை போயிருக்கும். அதில் முக்கியமாக இந்த மகரம் கும்பமெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஏன்னா இவங்க மட்டும்தான் வந்து கொஞ்சம் கஷ்டத்துலேருந்து வந்திருப்பாங்க. ஸோ இப்போ வந்து 7ஆம் இடத்துல குரு வர்றாரு. 7 அப்படின்னாலே வந்து சூப்பர். ஸோ ஆல்ரெடி வந்து 10 அப்படிங்கும் உங்களுக்கு தொழிலை கை வச்சு 6ஆம் இடத்துலேருந்து 10ஆம் பார்வையை பார்த்துருப்பாரு. அப்போ வந்து 6ங்கிறது இந்த 10 தொழில் மூலியமாக கடன், தொழிலில் பிரச்சனை, தொழில் மூலியமாக கோர்ட்டு கேஸ். இது இப்போ அது வந்து 7ஆம் இடத்த பார்வையாக பார்க்கும்போது உங்களுடைய அடுத்து 11ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ உங்களுடைய மூத்த சகோதரன் மூலியமாக ஒரு நன்மை, மாமனார் மூலியமாக ஒரு நன்மை, அதே மாதிரி வந்து உங்களுடைய லாபம் எல்லாமே நடக்க போகுது. ஸோ இந்த ஜூன் வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த கிரிட்டிக்கல், அதுக்குண்டான பிளானிங், ஒரு தெளிவு எல்லாமே இந்த மாதம் நடக்க போகுது. ஸோ அந்த கடன் பிரச்சனையிலேருந்து ஒரு விடிவு காலம் வந்து அதுக்கான ஒரு தன வரவு, எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னதான் குரு 6ல் மறைந்தாலும் ஒரு ஹெல்ப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கும். அது மூலியமாக வந்து கொஞ்சம் டென்ஷன் அலைச்சல் இருந்தாலுமே இப்போ அந்த தெளிவுபடுத்தி வந்து உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. இன்னும் கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மாசத்துல தான் உங்களுக்கு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பருக்குள்ள வந்து நிறைய பேருக்கு வேலை இல்லைன்னா வேலை கிடைக்க போகுது. ஸோ குரு நல்லது பண்ண போறாரு.
அதே மாதிரி மற்ற கிரகங்களோட கன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே அந்த பார்வைகள் மூலிமா உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயங்கள் தரப்போகுது. ஸோ இப்போ தான் உங்களுக்கு 7 நாட்டு சனிலேருந்து நீங்கள் விடுவிச்சாலும் ரொம்ப நல்லது நடக்க போகுது. ஸோ இந்த காலகட்டத்தை நல்லா ஹேண்டில் பண்ணுங்கள், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா நல்லதும் இனிமேல் தான் நடக்க போகுது மகர ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு. மேஷம் முதல் மீனம் வரை இந்த மே மாத பலன்களை வந்து நம்ம பார்த்தாச்சு. இதெல்லாமே வந்து பொது கருத்துக்கள் தான். உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள், கீழே என்னோட நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை. ஏன்னா பொது கருத்துக்களையும் தாண்டி சுய ஜாதகத்தில் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். டிஎன்ஏ படி பிரசனம் படி நம்ம பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கிரகங்களோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்காம நம்ம சொல்லக்கூடாது. ஸோ கிரகங்கள் சுழரும், நட்சத்திரங்கள் சுழராது. அப்படிங்கும்போது நட்சத்திரம் பேஸ் படி நம்ம பார்க்கும்போது எல்லாமே அக்யூரேட்டாக வந்து தெரியும். லைஃப்பில் நிறைய பேர்த்துக்கு நிறைய கேள்விகளுக்கு விடை தெரியாமல் இருக்கும். ஸோ நம்ம நியூமராலஜி படி அந்த விஷயத்த மாற்றிக்கலாம். அதே மாதிரி நிறைய குறியீடுகள் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை எவ்வளோ பெரிய தசாபுக்தி நமக்கு மோசமாக இருந்தாலும் 27 நட்சத்திரங்களில் வந்து நமக்கு ஃபேவராக செய்யக்கூடிய நட்சத்திரங்களை வச்சு அதை இயக்கலாம். நிறைய சூட்சமங்கள் இருக்குது. இப்போ நமக்கு வந்து பணமே வராது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து அவயோக தசை நடக்குது, ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பே இருக்காது, நிறைய பேர் வேலை இருந்திருப்பீங்க. பட் நான் அதற்கான ஒரு குறியீடுகள், நம்பர்ஸ் இதெல்லாமே நான் கொடுப்பேன். அது வந்து ஆக்டிவேட் ஆகும். நம்ம ஜெம்ஸ்டோன்ஸ் போடும்போது ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய எல்லா சூழ்நிலையும் நம்மக்கிட்ட இருக்குது. அதோட சூட்சமம் அறிந்து அதை செயல்படுத்தி அதை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட சுயஜாதகத்தை பாருங்கள், எல்லா பிரச்சனைக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேர்த்துக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கீழே இருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களோட சுயஜாதகத்துக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மே மாத ராசி பலன்கள், இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு என்ன கிரக நிலவரம், இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் புதன் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. சூரியன் வந்து உச்சமாக இருக்கார். ரிஷப ராசியில் சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார். மிதுன ராசியில் குரு இருக்கார். கேது வந்து சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதே சமயம் சந்திரன் தன்னுடைய பயணத்தை வந்து இந்த மாதம் வந்து துலாம் ராசியிலிருந்து துவக்கிறாரு. கும்பராசியில் ராகு சஞ்சாரம் பண்ணுறாரு. மீன ராசியில் சனி செவ்வாய் சேர்க்கை. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிரக பெயர்ச்சி மே 11ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சனி பகவான் செவ்வாய், சனியோடு சேர்ந்த செவ்வாய் விலகி மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரார். அந்த இடத்துல செவ்வாய் புதன் சூரியன் சேர்க்கை ஏற்படுகின்றது. இதில் மே 14ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மே 14ஆம் தேதி அன்னைக்கு அதே மே 14 புதன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மே 15ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த சூரியன் பயிற்சி தான் வந்து வைகாசி மாத பிறப்பு. இந்த மாத கடைசியில் 29ஆம் தேதி அன்னைக்கு புதன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினம், அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, சித்திரகுப்த பூஜை. மே 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். வைகாசி மாத பிறப்பு மே 15ஆம் தேதி அன்னைக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா மே 16 அமாவாசை, அதாவது வைகாசி அமாவாசை. அன்றைக்கி தந்தை இல்லாதவர்கள் பித்ருக்களுக்கு கடன் செய்ய வேண்டும். வைகாசி விசாகம் புத்த பூர்ணிமா மே 30ஆம் தேதி அன்னைக்கு. அக்னி நட்சத்திரம் நிவர்த்திங்கிறது வந்து மே 31ஆம் தேதி அன்றைக்கி தான் நடக்கிறது. நார்மலாக மே 4ஆம் தேதி ஆரம்பித்து மே 28ஆம் தேதி முடியும். இந்த தடவை ஒரு 3 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுது, அவ்வளோதான். இந்த மாதத்தில் உங்களுடைய தனிப்பட்ட ராசி எப்படி இருக்க போகிறது, எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு அமைய போகிறது அப்படிங்கிறது இந்த கிரக நிலவரத்தை வச்சு தான் சொல்ல போகிறோம். அதனால தான் அது சொல்லும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம்.
மகர ராசி நண்பர்களுக்கான மே மாத ராசி பலன்கள். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல குரு இருக்காரு, 4ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு. இந்த 2 அமைப்பு உங்களை காப்பாற்றிட்டு இருக்கு. ஆனால் சனியோடு சேருகின்ற செவ்வாய் கொஞ்சம் உங்களுக்கு வந்து தேவையில்லாத கௌரவ பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்காரு. லீகல் ப்ரொசீஜர்ஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 11ஆம் தேதி வரைக்கும் அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் சண்டைக்கு போகிறது, தேவையில்லாமல் வம்பு வழக்கு போகிறது, இந்த அனாவசியமாக நீங்களாக வந்து மூக்க நுழைச்சி சண்டை போடுறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் இதை சண்டை போட்டிங்க, தேவையில்லாமல் பேச்சை வாயை விட்டீங்கன்னா அது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும், எதிரிகளை உருவாக்கும். உங்களை காப்பாற்றுறது குரு, ஆனால் அவர்கிட்டே சண்டை போடுறீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. அதே சமயம் இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ரீதியாக சில புதிய முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் புதுசாக லோன் ஏதாவது கேட்டிருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான ப்ரொசீஜர்ஸ் சாதகமாக இருக்குது. அது மே 11க்கு மேலே இன்னும் சாதகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அரசாங்க ரீதியாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அரசியலில் இருக்கீங்க அப்படின்னா மே 14க்கு மேலே உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவையில்லாமல் யாருக்கிட்டே அதை வம்பு வழக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய தந்தை விஷயத்தில் உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் நீங்கள் ஆசைப்பட்ட உதவி உங்கள் அப்பாக்கிட்டேருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துட்டீங்கன்னா போதும். என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுடைய உடம்பு சம்மந்தமாக வண்டியில் போகும்போதோ, இல்லை வீட்டில் நெருப்பில் வேலை பண்ணும்போதோ, இல்லை ஆஃபீஸில் ஃபர்னேஸில் வேலை பண்ணும்போதோ, ஃபேக்ட்ரியில் இந்த நெருப்பு சம்பந்தமான தொழில் செய்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லாட்டி அரசாங்க அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. இது 2ஐயும் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த மாதம் பெருசாக பிரச்சனை இல்லாமல் தப்பிச்சுக்கலாம். இதில் மே 15ஆம் தேதி சூரியன் 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி சனியின் பார்வையில் வரும்பொழுது படிக்கின்ற குழந்தைகள் கொஞ்சம் வந்து சிரமப்பட்டால் தான் ஜெயிக்க முடியும். படிப்பு சார்ந்த விஷயங்களில் அதிக இன்வால்மெண்ட் காட்டணும். நான் வந்து படிச்சுட்டேன், இதெல்லாம் ஃபுல்லாக படிச்சிருக்கேன், இந்த மேம்போக்காக படிக்கிறது இருக்கக்கூடாது. நல்ல ஆழ படிக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக மனப்பாடம் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் இருக்க கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு படிங்க. எல்லோரும் அப்படியே மக்க படிக்கிறதுங்கிறது வந்து கூடாது. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு முயற்சி எடுக்கிறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் பிரயத்தனப்படணும். கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் ஜெயிக்க முடியும். வெற்றியை சனி கொடுப்பாரு, ஆனால் தடுக்கிறது யாருன்னா உங்களுடைய சோம்பேறித்தனத்தை குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே சமயம் உடன்பிறப்புகள் விஷயத்தில் தேவையில்லாத சில மனக்கசப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பங்காளி சண்டை மீண்டும் தலைதூக்கும். எதிரிகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மகர ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் குடும்பத்தில் வந்து ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுட்ருக்காங்க. உங்களுடைய கணவன் மனைவி உறவில் பிரச்சனை கிடையாது, ஆனால் சுற்றி இருக்காங்க பாருங்கள், மாமனார் மாமியார், உங்கள் அம்மா உங்கள் அப்பா, கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்க மைத்துனர், இவங்கெல்லாம் உங்கள் பேரில் ஒரு வன்மத்தை வச்சுட்ருக்காங்க. இதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அவங்களுக்கு தெரியல. அந்த நினைப்பு தெரியாதனால உங்களுடைய ரகசியங்கள் அவங்களுக்கு தெரியலங்கிறது தான். இந்த ரகசியத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். ஆனால் அவங்கள பகைச்சிக்காதீங்க. உறவுகளை பகைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சங்கடம் ஏற்படும். ஏன்னா வரக்கூடிய குரு பயிற்சியில் உங்களுக்கு நல்ல காலம் வருது. கணவனுடைய வாழ்க்கை துணையுடைய உதவி சாதகமாக இருக்குது. உங்கள் உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கும். இதனால் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால், சிக்கல் சிங்கார வேலர். சிக்கல்ங்கிற ஊரில் தான் வந்து முருகன் வந்து பார்வதி தேவி கிட்ட வந்து அந்த வேல் வாங்கினார் சூரபத்மனை வதம் பண்ணுறதுக்கு. அந்த சிக்கல் சிங்கார வேலரை வணங்கி வாருங்கள். எதிரிகளை வெல்லும் ஆற்றலை அந்த சிங்கார வேலர் உங்களுக்கு வாரி வழங்கிடுவார். இந்த மே மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி, பாதகமாக இருந்தாலும் சரி, நம்ம சொல்லியிருக்கிற பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க. இதனால் உங்களுக்கு பாதக பலன்கள் குறைவும், அந்த பாதகத்தை எதிர்கொள்ளும் மனோதிடத்தையும் அந்த பரிகாரங்கள் உங்களுக்கு கொடுத்திடும். அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும், அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இது கட்டணம் செலுத்த வேண்டிய சர்வீஸு.
இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். குரு வணக்கங்கள், வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம மே மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து ஏப்ரல் மாதத்தில் நிறைய விஷயங்கள் எல்லாத்தோடதுலேயும் நடந்திருக்கும். எதிர்பாராத திருப்பு முனைகள், எவ்வளோ பேருக்கு வந்து நிறைய கஷ்டங்கள், சில பேர்த்துக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டங்கள் நடந்திருக்கும். ஏன்னா ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் தாண்டி இப்போ அடுத்தது மே மாதத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ இந்த மே மாதமாவது நம்மளுக்கு ஒரு விடை தெரியுமா அப்படின்ட்டு வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்குது. ஏன்னா வந்து குரு மாற போகிறனால அதோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே அந்த முந்தைய மாதமான மே மாதத்திலே நடக்க போகுது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ மேஷம் முதல் மீனம் வரை மே மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போறது இந்த மே மாத பலன்களா வந்து மேஷ ராசிக்காரர்களை பத்தி தான். லாஸ்ட் 2 months-ஆவே வந்து உங்களோட கெரியர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடை இருந்திருக்கும். புதுசா ஒரு முயற்சி எடுக்கும்போது அதுல ஒரு தடங்கள் இருந்திருக்கும், கண்டிப்பா இருந்திருக்கும். ஒரு பணத்தை எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, வராம இருந்திருக்கும். ஒரு இடம் வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க, கையில காசு இருக்கும், ஆனா வந்து அந்த இடம் அமையாம இருந்திருக்கும். ஏன்னா இந்த இடதோஷம் அப்படிங்கிறது வந்து இந்த மேஷராசிக்காரர்களுக்கு கடந்த ஒரு 2.5 வருஷமாவே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். இப்போ வந்து 7.5 சனி ஸ்டார்டிங்ல இருக்கும்போது அந்த விரயங்கள் அப்படிங்கிறது வந்து ஆகக்கூடிய ஒரு நேரம். பட் இருப்பினும் வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்னாதிபதியும் 8 இப்போ வந்து கோச்சாரத்துல 12ல இருக்காரு. அவர் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு மிட் ஆஃப் த மந்த்ல வந்து அழகா வந்து உங்களுடைய லக்னத்துல வந்து உட்கார போறாரு. அப்ப செவ்வாய் உங்களுடைய லக்னத்துல வரும்போது என்னென்னலாம் விரயங்களாச்சோ அதை வந்து நீங்க பிளான் பண்ணி அதை வந்து ஒரு சூப்பரா வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பக்காவா ஒரு விஷயத்தை நீங்க வாங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கான ஒரு வேகம், அதற்கான ஒரு முயற்சி, அதே மாதிரி வந்து உங்களுக்கு சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு போகும்போது பண வரவுகள் உங்களுடைய பிசினஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா குரு உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்க்கறனால, 7, 9ஐ பார்க்கறனால, 11ஐயும் பார்க்கறனால ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள், ஒரு பிசினஸா இருக்கட்டும், உங்களுடைய கரியர் growth-ஆ இருக்கட்டும், அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிசினஸா இருக்கட்டும், ஒரு புதுசா நீங்க ஆரம்பிக்க போறீங்க, இல்ல நீங்க வந்து கரெக்டா வந்து ஒரு வருமானத்துக்கு உண்டான ஒரு லாபஸ்தானத்துக்காக நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு புதுசா உங்களுக்கு ஒரு பார்ட்னர் வராங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு ஒரு குழப்பமா இருந்திருக்கும். ஆனாலும் குரு வக்ர நிவர்த்தியாய் இப்ப வந்து அதே 3ஆம் இடத்துல இருந்து இந்த பார்வையை செலுத்தும் போது இப்ப மெயினா வந்து குரு ஜூனுக்கு அப்புறமா வந்து மாற போறாரு இல்லையா? அப்போ அந்த ஒரு பாக்கியத்தை வந்து இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடியே தர போறாரு. அப்போ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மேஷராசிக்கு வந்து பிளானிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடும். இப்ப இவ்வளவு நாள் வந்து குழப்பத்துல இருந்திருப்பீங்க, இவ்வளவு நாள் வந்து பிரச்சனைகள்ல இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ உங்களுக்கு அந்த பிளான் வந்து 100% சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கரெக்டா உங்களுக்கு குரு வழி நடத்த போறார். அடுத்த ஒரு செகண்ட் மிட் ஆஃப் த மந்த்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் மிதுனத்துக்கு போகும்போது குருவும் சுக்கிரனும் ஒரே இடத்துல இருக்கலாமான்னு கேட்டா இருக்கக்கூடாது. ஆனா அவங்க வந்து அரைமறைவு ஸ்தானத்துல இருக்கிறதுனால பெருசா பாதிப்பு அப்படிங்கிறதுனால ஒண்ணும் இல்லை. பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புது தொழில்கள் அண்ட் நீங்க வந்து லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் கிடைக்கும். கெரியர்ல வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆக போகுது மே மாசத்துல. அண்ட் உங்களுக்கு அடுத்தடுத்த லெவல் ஆஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒர்க்ல உங்களுக்கு அப்கிரேடேஷன்ஸ் நடக்க போகுது. இது ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னா லக்னாதிபதி என்ன முயற்சி எடுத்தாலும் 8க்குரியவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்னத்துல இருக்காரு. அப்ப என்ன அப்படின்னா நீங்க போய் ஒரு இடத்துல நின்னாலும் பிரச்சனையும் வந்து உங்களை தேடி வரும் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த மாதிரி காலகட்டத்துல அதிகமா யாருக்கிட்டையும் வந்து பேசாதீங்க, சண்டை போடாதீங்க. மறைமுக எதிரிகள் 8ங்கிறது இந்த எதிரிகள் ஸ்தானத்தையும் குறிக்கும். பெருசா வந்து பின்னாடி இப்ப நீங்க வந்து முன்னாடி ஒரு விஷயத்த ஓப்பனா சொன்னாலுமே வந்து அதன் மூலியமாக பிரச்சனை தரக்கூடிய மனிதர்கள் உங்களை சுத்தியே இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா பெருசா யாருக்கிட்டையும் எதுவுமே ஷேர் பண்ணாதீங்க. நீங்க ஒரு புது முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா அதற்கான வேலைகளை உங்க தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும் சொல்லலாம், மட்டும் போதும். ஒரு 3rd person கிட்ட ஷேர் பண்றது, இல்ல வெளியே வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்றது, அதெல்லாம் பண்ணாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்துல யாராவது உங்களை தேடி பிரச்சனைக்கு வராங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த இடத்துல இருந்து தள்ளி போயிடுங்க. அதே மாதிரி 8க்குரிய ஒரு திடீர் அதிர்ஷ்டம் தான். அதே மாதிரி அப்ராட் போகிறதுக்கான எல்லா சான்சஸும் இருக்கு. ஏன்னா 8ங்கிறது பிரச்சனையும் கிடையாது, வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அதற்கான ஒரு விஷயங்கள் வந்து இப்ப செவ்வாய் 12ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ கரெக்டா பிளான் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க கரெக்டா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மே மாதம் முழுவதும் உங்களோட பிளானிங்ல 100% சக்சஸ் இருக்கும். மேஷம் முதல் மீனம் வரை இந்த மே மாத பலன்களை வந்து நம்ம பார்த்தாச்சு.
இதெல்லாமே வந்து பொது கருத்துக்கள் தான். உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க, கீழே என்னோட நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய டீட்டெயில்ஸை. ஏன்னா பொது கருத்துக்களையும் தாண்டி சுய ஜாதகத்துல வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். டிஎன்ஏ படி பிரசனம் படி நம்ம பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கிரகங்களோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்காம நம்ம சொல்லக்கூடாது. ஸோ கிரகங்கள் சுழரும், நட்சத்திரங்கள் சுழராது. அப்படிங்கும்போது நட்சத்திரம் பேஸ் படி நம்ம பார்க்கும்போது எல்லாமே அக்யூரேட்டாக வந்து தெரியும். லைஃப்பில் நிறைய பேர்த்துக்கு நிறைய கேள்விகளுக்கு விடை தெரியாமல் இருக்கும். ஸோ நம்ம நியூமராலஜி படி அந்த விஷயத்த மாற்றிக்கலாம். அதே மாதிரி நிறைய குறியீடுகள் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை எவ்வளோ பெரிய தசாபுக்தி நமக்கு மோசமாக இருந்தாலும் 27 நட்சத்திரங்களில் வந்து நமக்கு ஃபேவராக செய்யக்கூடிய நட்சத்திரங்களை வச்சு அதை இயக்கலாம். நிறைய சூட்சமங்கள் இருக்குது. இப்போ நமக்கு வந்து பணமே வராது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து அவயோக தசை நடக்குது, ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பே இருக்காது, நிறைய பேர் வேலை இருந்திருப்பீங்க. பட் நான் அதற்கான ஒரு குறியீடுகள், நம்பர்ஸ் இதெல்லாமே நான் கொடுப்பேன். அது வந்து ஆக்டிவேட் ஆகும். நம்ம ஜெம்ஸ்டோன்ஸ் போடும்போது ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய எல்லா சூழ்நிலையும் நம்மக்கிட்ட இருக்குது. அதோட சூட்சமம் அறிந்து அதை செயல்படுத்தி அதை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்கள், எல்லா பிரச்சனைக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களோட சுய ஜாதகத்துக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய ஜூன் 2ஆம் தேதி 2026 வரக்கூடிய குரு பெயர்ச்சி எத்தகைய ஒரு பெயர்ச்சியாக வந்து அடுத்த வரக்கூடிய ஒரு ஆண்டு, கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு மேலேயே சொல்லலாம். ஜூன் 26, 2027 தான் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு முழுசான ஒரு குரு பெயர்ச்சியாக சிம்மத்துக்கு போகிறார். இப்போ 2026 ஜூன் 2ஆம் தேதி மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு கடகத்துக்கு வந்து மேஷராசிக்கு 4ஆம் இடத்தில் ஒரு அருமையான ஒரு சுபகிரகம் 4ஆம் இடத்துக்கு வருகிறார். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம்ங்கிற வருமானம், திடீர் பணவரவு, திடீர் செல்வம், திடீர் அதிர்ஷ்டம், வெளிநாடு பிரயாணங்கள், தூரதேச வெளி மாநில பிரயாணங்களை கொடுக்கக்கூடிய 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 12ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற விரயம், சுப விரயம், முதலீடு, வெளிநாடு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு, ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போகுது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக பண்ணுறது, பண விஷயத்தில் நிறையா குடுக்கல் வாங்கல் புலக்காட்டங்கள் அதிகமாக கூடிய அந்த 4ஆம் இடத்தில் உச்ச குருவாக வந்து மேஷராசிக்கு பல வாழ்க்கை மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குரு உச்சமடைகிறார் இல்லையா? அந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவையாக இந்த 2026 ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து அடுத்த ஒரு வருடத்துக்கும் பார்த்தீங்கன்னா குரு உச்சம் பலனை கொடுக்க போகிறார். குறிப்பாக மேஷராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து பார்க்கறதுனால, ஒரு கேந்திர ஸ்தானத்திலிருந்து பார்க்கறதுனால ஒரு அருமையான ஒரு வளர்ச்சியை வாழ்க்கையில இதுவரை செய்து கொண்டிருக்கக்கூடிய வியாபாரமா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் புரட்சிகரமான சில வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக மேஷராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி அமைகிறது. இதுல பாருங்க, அக்டோபர் 31ஆம் தேதியிலிருந்து நவம்பர், டிசம்பர், ஜனவரி 26ஆம் தேதி வரைக்கும் அந்த 3 மாதங்கள், நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதங்கள் அதிவக்ரமாக குரு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போற மாதிரி ஒரு இது கொடுக்கிறார். ஏன்னா அது அதிவக்ரம், வேகமாக போகும் பொழுது அது வந்து சிம்மத்துக்கு போய் பார்க்குற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்குது. ஸோ அந்த 3 மாதங்கள் ஒரு விதமான மாற்று பலன்கள் கொடுக்கும். அது என்னங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் ஒரு கிரகமும் ஒரு மாதிரி இடத்துல இருக்கும் பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுதுங்கிறது நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில், அறிவியல் சார்ந்த முறையில், ஒளி தத்துவ முறையில் பார்க்குறோம். எதையும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போகாமல் உண்மையான ஒரு அமைப்பு எப்படி இருக்குன்னு நம்ம துல்லியமாக பார்க்க போகிறோம். ஸோ மேஷராசிக்கு பாருங்க, குரு 4ஆம் இடத்துக்கு வருவது நிறைய முன்னேற்றங்களை கொடுக்குதுங்க. இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தாயார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல ஒரு மாற்றம், ஒரு நற்செய்தி, ஒரு அபிவிருத்தி, வளர்ச்சி எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வேலையில் இருக்கிற சில நடுத்தர வயதில மேசராசிக்காரர்கள் தொழில் அமைப்புக்குள்ள போகக்கூடிய அமைப்பு இருக்கு. தொழில் ஆல்ரெடி இருக்கிறவங்க வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ எப்போ குரு வந்து நாளுக்கு வந்து வருகிறாரோ, 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கிறாரோ, 12, 8ஐயும் பார்க்கும் பொழுது நல்ல இதுவரை நாம் செய்து கொண்டிருந்த முயற்சிக்கு தக்க ஒரு
தருணம் வந்து கடகடகடன்னு சிலதெல்லாம் அமைஞ்சிருச்சு சாமிங்கிற சொல்றோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர்ல நல்ல ஒரு அமைப்பை கொடுத்து அந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரியில பாருங்க ஓரளவுக்கு நீங்க கஸ்டமர்ஸை பிடிக்கக்கூடிய அமைப்பு, புது புது ப்ராஜெக்டை பிடிக்கக்கூடிய அமைப்பு, வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சோஷியல் லைஃப் இம்ப்ரூவ் ஆகி நெட்வொர்க்கிங்கில் நிறையா ஒரு அனுபவம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே அதிபக்கிரமாக போய் சிம்மத்துல இருந்து 7ஆம் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து 5க்கு போய் 8 பார்த்துட்டு இருந்தவர் 9ஐ பார்க்கும் பொழுது பாக்கியங்களை சில பெறுகிறது. இதுவரை நமக்கு குடும்பத்துல அப்பா விஷயங்கள் குழந்தைகள் விஷயத்துல அவ்வளோ நமக்கு நற்செய்தி இல்லாமல் நல் உறவு இல்லாமல் இருந்தது எல்லாமே கொஞ்சம் போக்கி ஒரு நல்ல பேச்சப் ஆகக்கூடிய அமைப்பு, நல்ல ஒரு அன்னோனிய விஷயங்கள்ல வளர்ச்சி வரக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே வந்து அதிவகரத்துல குரு நவம்பர் டிசம்பர் ஜனவரி போகிறது நல்லது. அதுக்கப்புறம் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் அந்த 5 மாதம் அடுத்த வருடம் பார்த்தீங்கன்னா திரும்பி கடகத்துக்கே அவர் வந்து இன்னுமே வந்து வெளிநாடு வெளி மாநிலம், அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட், படிப்பு விஷயத்துல, உடல்நல விஷயத்துல, தாயார் விஷயத்துல, சொத்து விஷயத்துல எல்லாத்துலேயுமே கொஞ்சம் டக்குன்னு சிலதெல்லாம் நடந்துருச்சு, ஒரு முன்னேற்றம் அடைஞ்சது, சில விஷயங்கள் சாதிச்சிட்டேன், இப்போ எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, இதுவரை நான் ஒரு ட்ராக் ரெக்கார்ட் போட முடியாமல் தவித்து கொண்டிருந்த நான் இப்போ கொஞ்சம் என்னால் செய்ய முடியுதுங்கிற அளவுக்கு ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக மேஷ ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் வரக்கூடிய அந்த குரு பயிற்சி நல்ல ஒரு பயிற்சியாக இருக்கிறது. சனி 12ஆம் இடத்திலே இருந்து விரயங்களை கொடுக்கிறார், சுப விரயங்களை கொடுக்கிறார், டிராவலிங்கை கொடுக்கிறார், பல ரிசர்ச்சில் பல முயற்சிகளை பண்ண வைக்கிறார். அதே சமயத்தில் ராசி அதிபதி ஆகிய செவ்வாய் பெரும்பாலான 2026 ஜூனுக்கு மேலே இருக்கக்கூடிய மாதங்களில் ஓரளவுக்கு நல்ல அமைப்பிலேயே குருவோட பல நாட்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய்க்கு இருப்பதனால், செவ்வாய் தான் மேஷராசியோட அதிபதியாக இருப்பதனால ஓரளவுக்கு மேஷராசிக்காரர்கள் நிம்மதி பெருமூச்சு பெறக்கூடிய காலங்கள் இருக்கு. ஓரளவுக்கு 2025 பல விஷயங்கள் சரியா வரவில்லை, வர வேண்டிய பணம் வரவில்லை, பல விஷயங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான விஷயத்துல ஒரு நற்செய்திகள் இல்லை அப்படிங்கிற அமைப்பெல்லாம் மாறி ஓரளவுக்கு நல்லாவே வந்துட்டோம் அப்படிங்கிற லெவலில் கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக 12 ராசியிலேயே ஓரளவுக்கு நல்ல குரு பயிற்சியாக ஒரு அருமையான ஒரு பயிற்சியாக வாழ்க்கைக்கு வேணுங்கிற முக்கியமான விஷயமாகிய வேலை, உத்தியோகம், தொழில், இடம், தாயார், வீடு, வண்டி, வாகனம், சுகம், இது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நல்ல வளர்ச்சியும் அபிவிருத்தியும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இன் லைஃப்க்கு நம்ம போகக்கூடிய ஒரு அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக ஜூன் 2026 அடுத்த வரக்கூடிய ஜூன் 2027 வரைக்கும் இந்த 13 மாதங்கள் குரு பயிற்சி நல்ல தாக்கத்தை மேஷராசிக்காரர்களுக்கு கொடுக்குதுங்கிறது தான் உண்மை. இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய தசாபுக்திகள் எப்படி போய்கொண்டிருக்கிறது, நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்க, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய ஜாதகம் திருக்கணித பஞ்சாங்கத்துல போட்டு எடுத்து அதுல வந்து எதுமாற அமைப்புகள் போய்கொண்டிருக்கிறது, எதுமாற லக்னங்கள், எந்த மாதிரி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க, அதாவது நீங்க வந்து அஸ்வினி நட்சத்திரமா, பரணி நட்சத்திரமா, கிருத்திகை நட்சத்திரமா, எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்புகளை நாம் என்ன தசா புக்திகள் போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது எந்த லக்னத்துக்கு அது எந்த மாதிரி தசை எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நாம் பலன்கள் எடுத்து இப்போ நம்ம பேசின அந்த குரு பயிற்சி அந்த விஷயத்தையும் சேர்த்து வைத்து நம்ம பார்க்கும் பொழுது உங்களுடைய அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்கு, அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்கு, எல்லாமே நம்ம துல்லியமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் உங்களுடைய பிராப்தங்களை அறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி திட்டங்களை தீட்டி வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மே மாத ராசி பலன்கள், இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே.
திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு என்ன கிரக நிலவரம், இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் புதன் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. சூரியன் உச்சமாக இருக்கார். ரிஷப ராசியில் சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார். மிதுன ராசியில் குரு இருக்கார். கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதே சமயம் சந்திரன் தன்னுடைய பயணத்தை இந்த மாதம் துலாம் ராசியிலிருந்து துவக்கிறாரு. கும்பராசியில் ராகு சஞ்சாரம் பண்ணுறாரு. மீன ராசியில் சனி செவ்வாய் சேர்க்கை. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிரக பெயர்ச்சி மே 11ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சனி பகவான் செவ்வாய், சனியோடு சேர்ந்த செவ்வாய் விலகி மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரார். அந்த இடத்துல செவ்வாய் புதன் சூரியன் சேர்க்கை ஏற்படுகின்றது. இதில் மே 14ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. மே 14ஆம் தேதி அன்னைக்கு அதே மே 14 புதன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மே 15ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த சூரியன் பயிற்சி தான் வைகாசி மாத பிறப்பு. இந்த மாத கடைசியில் 29ஆம் தேதி அன்னைக்கு புதன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா, மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினம், அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, சித்திரகுப்த பூஜை. மே 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். வைகாசி மாத பிறப்பு மே 15ஆம் தேதி அன்னைக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா மே 16 அமாவாசை, அதாவது வைகாசி அமாவாசை. அன்னைக்கு தந்தை இல்லாதவர்கள் பித்ருக்களுக்கு கடன் செய்ய வேண்டும். வைகாசி விசாகம் புத்த பூர்ணிமா மே 30ஆம் தேதி அன்னைக்கு. அக்னி நட்சத்திரம் நிவர்த்திங்கிறது மே 31ஆம் தேதி அன்றைக்கி தான் நடக்கிறது. நார்மலாக மே 4ஆம் தேதி ஆரம்பித்து மே 28ஆம் தேதி முடியும். இந்த தடவை ஒரு 3 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுது, அவ்வளோதான். இந்த மாதத்தில் உங்களுடைய தனிப்பட்ட ராசி எப்படி இருக்க போகிறது, எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு அமைய போகிறது அப்படிங்கிறது இந்த கிரக நிலவரத்தை வச்சு தான் சொல்ல போகிறோம். அதனால தான் அது சொல்லும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். தனுசு ராசிக்கு இப்போ நான் பேசுகிறத ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஏற்கனவே பேசினதை டெலீட் பண்ணிடுங்க. தனுசு ராசி நண்பர்களுக்கான மே மாத ராசி பலன்கள். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல குரு இருக்கார். 7ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால அடுத்தவங்க நல்லது சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. இவன் எனக்கு நல்லது சொல்கிறானா கெட்டது சொல்கிறானா. இதுக்கு காரணம் என்னென்னா, சனியின் பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால. இதில் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால உடம்பும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. சனி செவ்வாய் சேர்க்கை, உடம்புல ஏகப்பட்ட அசதி இருக்குது. நிறைய மாற்றங்கள் உடம்பில் ஏற்பட்டுருக்கு. உடல் ரீதியான மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு. அதுவும் நீங்கள் 50 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உடம்பில் அசதி, உடம்பில் அசௌகரியங்கள் அதிகரிக்கிறதுக்கான நேரம் இது. அதனால் கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கிறது நல்லது. அதே சமயம் நீங்கள் படிக்கிற குழந்தைங்களாக இருந்தால் மாதம் முற்பகுதியில், அதாவது அப் டு 15th மே, அது உங்களுக்கு ரொம்ப சூப்பரான டைம். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பாற்றலை வெளிப்படுத்துவார்கள். அறிவியல் பூர்வமாக சிந்திப்பாங்க. இது அப்பா அம்மாக்கே, பெற்ற தாய் தந்தையருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஆற்றல் இந்த குழந்தைகளுக்கு இருக்குது. அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். குறிப்பாக இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளில் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த தனுசு ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கும் சரி, சுயதொழில் செய்பவர்களுக்கும் சரி, கடன் ரீதியான முயற்சிகளில் சற்று தேவையில்லாத அபவாத பெயர் ஏற்படும். 6ஆம் இடத்துல சுக்கிரன், பொதுவாக சுக்கிரன் 6ல் இருந்தாலே செய்யாத தப்புக்கு குற்றச்சாட்டு சுமக்கிறதுக்கான நேரம் இது. அது 6ஆம் இடம்ங்கிறது கடன் ரீதியான முயற்சிகளிலும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மாத பிற்பகுதி 14ஆம் தேதிக்கு மேலே, 11ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் பயிற்சி, 14ஆம் தேதிக்கு மேலே சூரியன் பயிற்சி ஆகும்பொழுது சனியின் பார்வையில் சூரியன் வர்றதுனால, பித்ருக்காரகன் பித்ருஸ்தானாதிபதி சூரியன் சனியின் பார்வையில் வர்றதுனால உங்களுக்கு தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. அது பித்ரு தோஷத்தை ஏற்படுத்துறது. எல்லா ராசிக்குமே ஏற்படுத்தும், ஆனால் உங்களுக்கு ஜாஸ்தி அது. ஏன்னா 9ஆம் வீட்டு அதிபதி
சூரியன் சனியின் பார்வையில் வரார், பாதகாதிபதியின் பார்வையில். இதனால் உங்களுக்கு தந்தை மூலமாக சில தேவையற்ற மனஸ்தாபங்கள் வரும். தந்தைக்கும் உங்களுக்கும் மன வேறுபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மாத பிற்பகுதி உங்களுக்கு தந்தையுடன் மனஸ்தாபம் வரும். இந்த தனுசு ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் உத்தியோக ரீதியாக கடுமையான அலைச்சலை சந்திப்பார்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது. அதனால் அலைச்சலை செஞ்சுருங்க, அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுங்கள். சாதாரணமாக ஒன்றும் இல்லை, வீட்டில் உங்கள் அம்மா வந்து கருவேப்பிலை வாங்கிட்டு வர சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. வீட்டு திரும்பினோடனே 2வது வீட்டில் மளிகை கடை இருக்குது, நாயர் கடை இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு நாடார் கடை இருக்குன்னா அங்கே போகாதீங்க, தள்ளி போங்க, நடந்து போங்க, ஒரு 1/2 கிலோமீட்டர் நடங்க. அதாவது உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தம் வேர்வையாக சிந்த வேண்டும். அதுக்கு நீங்கள் எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்கூடாது. எனக்கு இது நான் போய் வேலை பண்ணிட்டு வந்தால் எனக்கு இது கொடுக்கணும் அது கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி வாலண்டியராக அடுத்தவங்களுக்கு வேலை பண்ணுங்கள். இது ஒரு சூக்ஷ்மமான பரிகாரம். இதை பண்ணிட்டீங்கன்னா சனியுடைய அர்த்தாஷ்டம பாதிப்பு உங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பை கொடுக்காது. ஆனால் அது பண்ணலை அப்படின்னா உடம்பை படுத்து வச்சிரும், உங்களுக்கு நிம்மதி இருக்காது, உடம்புல அவ்வளவு ரோகத்தை கொடுத்துரும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, சிலருக்கு வேலை இழப்பையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஒன்றா உடம்பு படுக்க வைக்கும், இல்லாட்டி வேலையை போக்க வைக்கும். இதுதான் உங்களுக்கு நடக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் இது எல்லாமே இந்த மாதம் 11ஆம் தேதியோடு முடிஞ்சிடும். 11க்கு மேலே குருவோடைய பயிற்சி எப்படி இருக்க போகிறதோ அதனுடைய பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். குரு பயிற்சி 8ஆம் இடத்துக்கு போக போகிறார். ராசிநாதன் குரு அஷ்டமஸ்தானத்தில் போய் மறைஞ்சாலும் அவருடைய பார்வை பலம் உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு கிடைக்கும் ஜூன் 1ஆம் தேதிக்கு மேலே. ஸோ உங்களுக்கு தொழில் ரீதியாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பணபலம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் புதிய உறவுகள் சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் உங்களுக்கு இந்த மாதம் வந்து பல மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மாதத்திற்கான பரிகாரம், தனுசு ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்காக ஸ்ரீருத்ரம்னு சொல்லக்கூடிய மந்திரம் சிவனுக்கு உண்டான உன்னதமான மந்திரம். அந்த உன்னதமான மந்திரத்தில் மிருத்யுஞ்சய மந்திரம்னு ஒன்று இருக்குது. திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டி வர்தனம் உர்வாருகமி வபந்தனான் மிருத்யோர் முக்ஷி யமாமிருதா ஆத்து. இந்த மந்திரத்தை யூடியூப்பில் கேளுங்க. முடிஞ்சால் இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு கூட கேளுங்க. இந்த மந்திரத்தை படிக்க தெரிஞ்சவங்க, சொல்ல தெரிஞ்சவங்க டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 12 தடவையாக சொல்லிடுவாங்க. உங்கள் ஆரோக்கியத்தில் இருக்கும் தடுமாற்றங்கள் விலகும், உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து விடுதலை கிடைக்கும், எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுதலை கிடைக்கும். இந்த மே மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி பாதகமாக இருந்தாலும் சரி நம்ம சொல்லியிருக்கிற பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க. இதனால் உங்களுக்கு பாதக பலன்கள் குறைவும் அந்த பாதகத்தை எதிர்கொள்ளும் மனோதிடத்தையும் அந்த பரிகாரங்கள் உங்களுக்கு கொடுத்திடும். அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும், அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இது கட்டணம் செலுத்த வேண்டிய சர்வீஸு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.